அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்துடன் ரமலானை எப்படி பயனுள்ளதாக கழித்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ரமலான் என்பது வெறும் நோன்பு மாதம் மட்டும் அல்ல, குடும்ப நிலையை மாற்றும், இதயங்களை சுத்தப்படுத்தும், இபாதத்தை உயிர்ப்பிக்கும் மாதம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தாம் மட்டும் தனியாக இல்லாமல் குடும்பத்தோடு சேர்ந்தே ரமலானை கழித்தார்கள். குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரத்துடன் விரிவாக பார்க்கலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தார்களை தொழுகைக்கு எழுப்பினார்கள். குர்ஆன் ஆதாரம்: உங்கள் குடும்பத்தாரை தொழுகைக்கு கட்டளையிடுங்கள், அதில் நீங்கள் நிலைத்திருங்கள். சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 132. ஹதீஸ் ஆதாரம்: அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்தால் நபி அவர்கள் இரவில் தானும் எழுந்து குடும்பத்தாரை எழுப்புவார்கள், மிகவும் முயற்சி மேற்கொள்வார்கள். புகாரி 2024, முஸ்லிம் 1174. ரமலானில் இரவு தொழுகை, தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் போன்ற இரவு தொழுகையை குடும்பத்தில் ஊக்குவித்தார்கள். நோன்பு காலத்தில் வீட்டு பணிகளில் குடும்பத்தினருக்கு உதவி செய்து கொடுத்தார்கள். ஹதீஸ் ஆதாரம்: அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் குடும்பத்தாருக்கு உதவி செய்வார்கள், தொழுகை நேரம் வந்தால் தொழுகைக்கு செல்வார்கள். புகாரி 676. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் இஃப்தார், சஹர் போன்ற வேலைகளில் பெண்களுக்கு உதவி செய்து கொடுப்பார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சதகா கொடுப்பார்கள், குடும்பத்துடன் மற்றவர்களுடனும் கருணை மனப்பான்மை உடன் நடந்து கொள்வார்கள். ஹதீஸ் ஆதாரம்: அப்துல்லா இப்ன் அப்பாஸ் ரலி கூறுகிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கருணையுள்ளவர்கள். ரமலானில் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது அதிகமாக தர்மம் செய்வார்கள். புகாரி 6. ரமலான் மாதத்தில் குடும்பத்தினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சதகா பகிர்வு மனப்பான்மையை கற்றுக் கொடுப்பார்கள். ரமலான் மாதத்தில் குர்ஆன் வாசிப்பது மற்றும் ஆய்வு செய்வது போன்ற செயல்களில் தானும் ஈடுபடுவார்கள், மற்றவர்களையும் ஊக்குவிப்பார்கள். ஹதீஸ் ஆதாரம்: இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் ஒவ்வொரு இரவும் வந்து நபி அவர்களுடன் குர்ஆனை மறுபரிசீலனை செய்வார்கள். புகாரி 6. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் குறைந்தபட்சம் சில குர்ஆன் வசனங்களை வாசித்து அதன் அர்த்தம் பற்றி குடும்பத்தினர்களுடன் பேசுவார்கள். இந்த சுன்னத்தை நாமும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். கடைசி 10 நாட்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஈடுபாடுடன் முயற்சி செய்து தொழுகை, வணக்க வழிபாடுகள் மற்றும் இபாதத், அதாவது இஹ்திகாஃப், அதிக துஆ, லைலத்துல் கதிர், இரவு நன்மை தேடுதல் போன்றவற்றில் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு மிகவும் அதிகமாக ஈடுபடுவார்கள். ஹதீஸ் ஆதாரம்: அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கடைசி 10 நாட்களில் நபி அவர்கள் மிகவும் கடுமையாக முயற்சி செய்வார்கள், மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு. ஆதாரம்: முஸ்லிம் 1175. நோன்பு காலத்தில் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை நோன்பிற்காக தயார்படுத்தினார்கள் மற்றும் அவர்களை ஊக்குவித்தார்கள், அதாவது சிறுவர்கள் முழு நோன்பு வைக்க இயலாதபோதும் நோன்பு பிடிக்க பழக்கப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆதாரம்: புகாரி 1960. குறைந்த நேர நோன்பு, விளையாட்டு மூலம் ஊக்கம் கொடுத்தல், மென்மையான அணுகுமுறை போன்ற செயல்முறைகளாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் குடும்பத்தை முழுவதுமாக ஈடுபடுத்தும் முறையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்வழிப்படுத்தினார்கள். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.